வணக்கம், நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்னைக்கு நம்ம ஸ்ரீவராஹா கிச்சனில் ஒரு சிம்பிளான ரொம்ப டேஸ்டியாக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ரசம், ஸ்ரீவராஹா ரசப்பொடியை யூஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் செஞ்சு காமிக்கிறேன். போகலாமா? புளி ஒரு 30 கிராம் அளவுக்கு, தக்காளி ஒரு 2 மீடியம் சைஸ், பெருங்காயம் ஒரு சிட்டிகை இல்லை ஒரு ஸ்பூன், மஞ்சள் பொடி தேவையான அளவு, ஸ்ரீவராஹா ரசப்பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன், கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி தேவையான அளவு. ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கரைச்சி நான் ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பேசினில் கரைச்சி வச்ச புளியை எதுவுமே ரெசிடியூ எதுவும் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இதை நம்ம இதில் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். ஸோ தக்காளி நம்ம நல்லா கரைச்சாச்சு. ஓரளவுக்கு அங்கே இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால் நல்லாவே கரைச்சிக்கிட்டோம். இப்போ நம்ம இதில் புளி, ஜலம் அண்ட் ப்ளஸ் தக்காளி எல்லாம் ஸ்மாஷ் பண்ணது ரெண்டுத்தையுமே நம்ம சேர்த்தாச்சு. நல்ல கொதி வரும்போது இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவுக்கு சால்ட், நம்ம இப்போ ஸ்ரீவராஹா ரசப்பொடியை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். நம்மளோட ஸ்ரீவராஹா ரசப்பொடியிலோட ஜிப்லாக் ஓப்பன் பண்ணி இதில் ஃப்ரெஷ் அரோமா அப்படியே ரீடைன் ஆகும். நல்லா வாசனையாக இருக்குது. இதிலிருந்து ஒரு 2 ஸ்பூன் நம்மளோட ரசம் கொதிச்சுன்னு இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம பொடி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் நம்ம லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும் ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம தாளிச்சுக்கலாம். கடைசியில் வாசனைக்கு கொத்தமல்லி அண்ட் பெருங்காயம். அவ்வளோதான், நம்ம ரசம் ரெடி. ஸோ நம்ம ரசம் ஃபைனலாக முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கடைசியில் தாளிப்பு மட்டும்தான் பண்ணணும். 2 ஸ்பூன் எண்ணெயில் கடுகு அண்ட் சீரகம் யூஸ் பண்ணி தாளிப்பு பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ரசம் தயார். ஆயில் இல்லைனா கீ, சாய்ஸ் உங்களோடது தான். நான் இன்றைக்கி ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த சமயத்தில் 1 ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தாளிச்ச கடுகு ஜீரகத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். சூடான ரசம் தயார்.